Good morning students. Now I explained that third lesson production analysis பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ் இன்ட்ரடக்ஷன் பாரு. ப்ரொடக்ஷன் அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதை பற்றி என்னெல்லாம் அப்படி அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேயா? இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன். ப்ரொடக்ஷன் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் யூஸிங் வேரியஸ் மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல் இன்புட்ஸ் இன் ஆர்டர் டு மேக் அவுட்புட் ஃபார் கன்சம்ஷன். ஒரு கன்சம்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை ப்ரொடக்ட் பண்ணாதான் நம்ம என்ன செய்யணும், அந்த பொருளை கன்சியூம் பண்ண முடியும். சரியா? இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம். கடைக்காரன் அந்த பொருளை என்னென்ன யாராவது உற்பத்தி பண்ணால் தான் அவன் என்ன செய்ய முடியும், அந்த பொருளை வாங்கி விற்க முடியும். சரியா? அப்போ ப்ரொடக்ஷன் முக்கியம், கன்சம்ஷன் முக்கியம். ப்ரொடக்ஷனுக்கு என்னெல்லாம் முக்கியம் அப்படின்னா 4 factors ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்ம எக்கனாமிக்ஸில் 4 factors அப்படின்னா வாட் இஸ் மீன் பை 4 factors? லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். லேண்டு, லேபரு, கேபிட்டல், ஆர்கனைசேஷன் இந்த 4 இருந்தால் தான் அவன் என்ன செய்ய முடியும், ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். சரியா? ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு பொருளை அவன் என்ன செய்வான், ஒரு மெட்டீரியலை கொண்டு போவான், ஒரு லேண்டை வாங்குவோம். அப்படி தானே? லேண்டை வாடகைக்கோ அல்லது சொந்தமாகவே வச்சுருப்பான். லேபர்னால் என்ன பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறானோ அதுக்கு லேபரை போட்டிருப்பான். லேபர்னால் யார்? வேலையாட்கள். சரியா? லேண்ட்னா நிலம். கேபிட்டல்னால் மூலதனம் போட்டிருப்பான். அண்ட் ஆர்கனைசேஷன் ஆர்கனைஸ் பண்ணுவான். சரியா? கேபிட்டல்னால் மூலதனம், பேங்க்லேருந்தோ பணத்தை கொண்டு போடலாம் அல்லது யார்கிட்ட கடனை வாங்கியோ பணத்தை போடலாம். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன். Production may be at varying levels. The scale of production influences the cost of production. All manufacturers are aware that when production of a commodity takes place on a larger scale, small scale and larger scale production நடக்கும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது features of factors of production. Factors of production. There are 4 types. என்னெல்லாம் பார்த்தோம்? லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இப்போ பாருங்கள், ஹர் லேண்ட் ரெஃபரன்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்னெல்லாம்? சாயில், மினரல்ஸ், டெபாசிட், சீஸ், ரிவர்ஸ், நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபிஷரிஸ். இதெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே, வாட் இஸ் மீன் பை நேச்சுரல் ரிசோர்ஸஸ்? நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் என்னது? சாயில், மினரல்ஸ், டெபாசிட், சீஸ், ரிவர்ஸ். இதெல்லாம் என்னது? நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லேண்டு பார்த்துருப்பீங்க. அப்படி தானே? அக்ரிகல்ச்சர்ஸ் லேண்ட் இருக்கும். அக்ரிகல்ச்சர்ஸ் லேண்ட்னா என்னது? விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அது என்ன லேண்டு? அக்ரிகல்ச்சர்ஸ் லேண்டு. இப்போ லேண்டு in ordinary sense, land refers to a soil or the surface of the earth or ground, but in economics, land means all gifts of nature. Land எப்படி இருக்குது? கிஃப்ட்டு தானே, கடவுள் தந்தது. அப்படி தான் லேண்டு. அந்த லேண்டில் நம்ம என்ன செய்கிறோம்? வீடு கட்டுறோம். அப்படி தானே? வேறு என்ன செய்கிறோம்? அக்ரிகல்ச்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது ஒரு இண்டஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு லேண்ட்லாம் யூஸ் ஆகுது. Next, land is the organized source of all materials wealth. The economic prosperity of a country depends on the richness of their natural resources. The quality and quantity of agriculture's wealth. The determinant of the nature of soil. அந்த மண் வளம் எப்படி இருக்குது அதை பொறுத்தும் அந்த லேண்டில் என்ன பயிரிடலாம் அதை பார்ப்பாங்க. அப்படி தான் கிளைமேட் அண்ட் ரெயின்ஃபால். இப்போ பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்கும்? நம்ம தூத்துக்குடி அந்த ஏரியாலாம் கொஞ்சம் வறட்சி ஏரியானவா இருக்கும். ராமநாதபுரம் அந்த இதெல்லாம் அப்படி தானே? இதே எப்படி ஒரு குற்றாலம், தென்காசி அந்த சைடெலாம் பார்த்தா விவசாய நிலங்கள் நிறையா இருக்கும். அப்படி தானே? தூத்துக்குடியில் ஒரு சில இடங்களில் விவசாய நிலம் இருக்கும். சரியா? இந்த அக்ரிகல்ச்சர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர் பேசிஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. சில இடத்துல என்ன செய்கிறாங்க? அக்ரிகல்ச்சரை ப்ரொடியூஸ் பண்ணி வாணிபம் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் நிறைய ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி தான் லேண்டுக்கு. இப்போ பாரு, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். இந்த லேண்டுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், லேண்ட் இஸ் தி பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்ட் என்னது? ஒரு பிரைமரி ஃபேக்டர். லேண்ட் இஸ் பேசிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். Land is the free gift of nature. இயற்கை நமக்கு இயற்கையாகவே நமக்கு இந்த லேண்ட் கிடைக்குது. லேண்ட் கேஸ் நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்ட் என்னது? நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட், லேண்ட் இஸ் ஏ ஃபிக்ஸட் இன் சப்ளை. இந்த லேண்டில் என்னது? இவ்வளோ தான் சப்ளை பண்ண முடியும். அப்படி தானே? இட் இஸ் ஏ இன்எலாஸ்டிக் சப்ளை. லேண்ட் இஸ் பெர்மனண்ட். லேண்ட் நம்ம கூட்டவோ குறைக்கவோ முடியாது. பெர்மனண்ட். லேண்ட் இஸ் இம்மொபைல். லேண்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. அப்போ லேண்ட் இஸ் இம்மொபைல். லேண்ட் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் அட் இட் டிஃபர்ஸ் இன் ஃபெர்டிலிட்டி. லேண்ட் எப்படி இருக்கும்? ஹெட்ரோஜீனியஸாக இருக்கும் அண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபெர்டிலிட்டி. ஒவ்வொரு லேண்ட்லேயும் ஒவ்வொரு விதமாக
உற்பத்தி பண்ணலாம். சரியா? ஒரு இதில் என்ன செய்வாங்க, பருத்தியை வருவாங்க, ஒரு இதில் என்ன செய்வாங்க, இந்த பேடியை கல்டிவேட் பண்ணுவாங்க. லேண்டு ஹஸ் அல்டர்னேட்டிவ் யூஸஸ். லேண்டை வந்து என்னது அல்டர்னேட்டிவ் யூஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லேண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். லேண்ட் என்ன செய்கிறாங்க, என்ன லா யூஸ் ஆகும், லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். இப்போ ஃபஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம், லேண்ட். நெக்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிறது லேபர். லேபர்னு யார், நம்ம லேபர் ஒரு ஆளுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கணும், நம்ம வேஜ் கொடுக்கணும். Labor is the active factors of production. In common parlance, labor means manual labor or unskilled work. Labor வந்து எப்படி இருப்பாங்க, unskilled work. But in economics, the term labor cost wider, active factors of production. In common parlance, labor means manual labor or unskilled work. Labor என்ன செய்வாங்க, எல்லாருமே திறமையான லேபர் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அன்ஸ்கில்டு லேபராகவும் இருப்பாங்க. பட் இன் எக்கனாமிக்ஸ் இந்த டேம் லேபர் கெஸ்ட் ஒய்டர் மீனிங். லேபரில் என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக்ஸில் ஒய்டர் மீனிங் சொல்கிறாங்க. ரெஃபர்ஸ் டு எனி ஒர்க் அண்டர்டேக்கன் ஃபார் செக்யூரிங் அண்ட் இன்கம் ஆர் ரிவார்டு. அவங்களுக்கு என்ன கிடைக்கும், இன்கம் தான் அவங்களுக்கு ரிவார்டாக இருக்குது லேபருக்கு. சில லேபருக்கு நினச்சிவாங்க வாரம் வாரம் சம்பளம் கொடுப்பாங்க, சிலவங்களுக்கு டெய்லி வேஜ் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு கிடைச்சி மாத சேலரி கொடுப்பாங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க் டன் பை அன் அக்ரிகல்ச்சர்ஸ் ஒர்க்கர் ஆர் ஏ குக் ஆர் ரிக்ஷா ஃபுல்லர் ஆர் ஏ மேன்சன் இஸ் மேனுவல். எக்ஸாம்பிள் என்ன செய்கிறாங்க, அக்ரிகல்ச்சர்ஸ் ஒர்க்கர், குக் பண்ணுறவங்க, ரிக்ஷா வண்டியில் வேலை செய்வாங்களா அவங்க, இவங்களுக்கெல்லாம் மேனுவல் ஒர்க்கர். இந்த ஒர்க்கர் ஆஃப் டாக்டர் ஆர் டீச்சர் ஆர் இன்ஜினியர் ஆர் இன்டெலெக்சுவல். டாக்டர் இன்ஜினியராக இருப்பாங்க, அவங்களும் என்னது இன்டெலெக்சுவல். இன் ஷார்ட், லேபர் இன் எக்கனாமிக்ஸ் ரெஃபர்ஸ் டு எனி டைப் ஆஃப் ஒர்க் பெர்ஃபார்ம் பை லேபர் ஃபார் ஏர்னிங் அண்ட் இன்கம். என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸில் லேபருக்கு எப்படியோ ஒரு இன்கம் கிடைக்குது. சரியா? அக்கார்டிங் டு மார்ஷல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லேபர் ரெப்ரன்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பை த ஃபேக்டர் லேபர். அவங்க என்ன சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குது அப்படின்னு யார் சொல்கிறா, ஆல்ஃபிரட் மார்ஷல். ஆல்ஃபிரட் மார்ஷலை ஃபஸ்ட் லெசன்லேயே பார்த்துருப்போம். அவர் என்ன டெஃபினிஷன் எழுதியிருக்காரு, வெல்ஃபேர். சரியா? which helps in yielding an income to other owner of the labor power. ஓனர் என்ன செய்வார், அந்த லேபருக்கு யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஓனர் வந்து வேஜை கொடுப்பாரு, இன்கம்மை கொடுப்பாரு. அடுத்தது பார்க்கும்போது கேரக்டரிஸ்ட் ஆஃப் லேபர். லேபருடைய குணநலன்கள் என்ன. லேபர் இஸ் த எனிமேட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேபர் இஸ் அன் ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேபர் எப்படி இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. லேபர் இம்ப்ளீஸ் செவரல் டைப்ஸ். இட் மேனுவல்னா ஃபார்மர், இன்டெலெக்சுவல் அப்படின்னா டீச்சர், லாயர், சர்வீஸ் செய்பவங்களா அவங்களாம் இன்டெலெக்சுவல். லேபர் இஸ் பெரிசபிள். லேபர் இஸ் இன்சேரபிள் ஃப்ரம் த லேபரர். லேபருக்கு லேபர் மாறுபடும், அப்படி தானே. லேபர் இஸ் லெஸ் மொபைல் பிட்வீன் பிளேஸ் அண்ட் ஆக்குபேஷன். லேபர் என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆங்க. ஒரு இடத்துல வேலை கிடைக்கல அப்படின்னா, இப்போ பாருங்கள், காயில் படுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. என்ன வேலை செய்கிறவங்க, கொத்தனார் வேலை செய்கிறவங்க. ஏன் இந்த காயில் படுறதுல எப்போவுமே வீடை இடிச்சு கட்டிக்கிட்டே இருக்காங்க, அப்படி தானே. அப்போ அவங்களுக்கு இல்லை, கொத்தனாருக்குலாம் என்ன செய்யுது, வேலை கிடைக்குது. அப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்குது. நிறைய ஸ்கூல் இருக்குதுனால நிறைய டீச்சர்ஸ்க்கு காயில் படுறதுல வேலை கிடைக்கும், அப்படி தானே. அப்போ லேபர் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறாங்க. அடுத்து லேபர் இஸ் ஏ மீன்ஸ் அஸ் வெல் அஸ் எண்ட். இட்ஸ் போத் த காஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சூமர் ஆஃப் த ப்ராடக்ட். லேபர் என்ன செய்கிறாங்க, ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ரொடியூஸ் பண்ணவங்க அந்த ப்ராடக்டை கன்சூமருக்கு விற்காங்க, அப்படி தானே. லேபர் யூனிட்ஸ் ஆர் ஹெட்ரோஜினியஸ். லேபர் யூனிட்ஸ் வந்து ஹெட்ரோஜினியஸ். லேபர் டிஃபர்ஸ் இன் எபிலிட்டி. லேபர்ஸ் எப்படி மாறுபடும், ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். இப்போ நான் ஒரு வேலையை செய்கிறேன்னா நான் ஒரு விதமாக செய்வேன், இன்னொருத்தங்க அந்த வேலையை செய்வாங்கன்னா இன்னொருத்தர் விதமாக செய்வாங்க. இப்போ லேபர் டிஃபர்ஸ் இன் எபிலிட்டி. லேபர் சப்ளை டிட்டர்மின்ஸ் இன் ரிவார்டு. லேபருக்கு என்ன செய்கிறாங்க, ரிவார்டு என்ன கொடுப்பாங்க, வேஜ். டெய்லி வேலை செய்கிறவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, வேஜ். லேபர் கேஸ் வீக் பார்கனிங் பவர். லேபருக்கு என்ன செய்யுது, வீக் பார்கனிங் பவராக இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கேபிட்டல். கேபிட்டல் என்ன பார்த்தோம், ஒரு மூலதனம். ஒரு தொழிற்சாலை தொடங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும், ஒரு கேபிட்டல் கிடைக்கணும், அப்படி தானே. என்ன கிடைக்கணும், ஒரு கேபிட்டல் கிடைக்கணும். மூலதனம் இருந்தால் தான் அவங்க என்ன செய்ய முடியும், அந்த தொழிலை தொடங்க முடியும். சரியா? இப்போ நான் ஒரு தொழில் தொடங்குறேன், நான் தான் இப்போ ஒரு காயில் பெட்டி 6 மணிலேயே ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வேணும், மூலதனம் இருக்கணும். நான் அந்த மூலதனத்தை எங்கே போய் கேட்பேன், ஒரு பேங்க்கில் கேட்பேன், அல்லது சிலவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட மூலதனத்தை வாங்கி ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுவேன். அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். கேபிட்டல் தந்துட்டுருக்காங்களா, ஒரு பேங்க்கில் போய் லோன் வாங்குறேன், ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு மினரல் லோட்ரி. நீங்களே பிற்காலத்தில் என்ன செய்யலாம், ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டாக ஆகலாம், அப்படி தானே. ஒவ்வொரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணலாம். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, பேங்க்கில் போய் என்ன செய்யணும், லோனை வாங்கி நம்ம கையில் பேங்க்கில் நமக்கு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு பணம் இருக்குமா, இருக்காது. அப்போ என்ன செய்யணும், பேங்க்கில் போய் லோன் வாங்குவோம். அதுக்கு என்ன கட்டணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும்.
Marshall says capital consists of all kinds of wealth or than pre-gifts of nature, which yield income. Homewever defines it is produced means for production. Marshall என்ன சொல்கிறார் அப்படின்னா கேபிட்டல் கன்சிஸ்ட் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் வெல்த் ஆர் தென் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஹோம்ஒர்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ப்ரொடியூஸ்ட் மீன்ஸ் ப்ரொடக்ஷன், ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஹோம்ஒர்க் அந்த அவரை பாருங்கள், அவர் பிக்சரை பாருங்கள் தெரியும் அவரை பற்றி, அவர் படம் தெரியும் அப்படி தானே. செட் ஏர்லியர் கேபிட்டல் இஸ் செகண்டரி மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், செகண்டரி மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இட் ரெஃபர்ஸ் டு த பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் விச் ரெஃபரன்ஸ் சேவிங் யூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம என்ன செய்திருப்போம், ஒரு தொழில் தொடங்கணும்னா ஒன்று சேவிங் பண்ணி வச்சுருப்போம், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிடைக்கும். இல்லைன்னு நினச்சோம் கடனை வாங்குவோம் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் என்டையர் மேங்கோ இஸ் நாட் ஈட்டன், மேங்கோவை நம்ம சாப்பிட்றோம், a part of that is nut, it is used to produce more mangoes. நம்ம என்ன செய்கிறோம், அந்த நட்டை வந்து என்ன செய்கிறோம், அதனுடைய மாம்பழத்தில் உள்ள விதையை என்ன செய்யணும், மாங்கொட்டையை முளைக்க போடுறோம், அது மேங்கோஸாக வருது. அப்போ நிறைய மேங்கோஸ் கிடைக்குது சரியா, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் சரியா. It is a stock concept. All capital is wealth, but all wealth is not capital. Capital is wealth தானா, wealth is not capital சொல்ல முடியாது. Tractor is a capital. ஒரு டிராக்டர் இருக்குது, டிராக்டர்னு என்னது, ஒரு அக்ரிகல்ச்சர்ஸில் நம்ம லேண்டில் என்ன செய்வாங்க, உழுவுறவங்க. அந்த காலத்தில் என்ன தான் செய்தாங்க, மாட்டு வண்டி அது மூலம் தான் உழுந்தாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, டிராக்டர் கண்டுபிடிப்பு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. Is a case of use of cultivation, production of farm, but due to some reason of the same is kept unused for some period, it cannot be termed as capital for that period. It is only wealth. Okay. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கேரக்டரிஸ் ஆஃப் கேபிட்டல். கேபிட்டலுடைய கேரக்டரிஸ் பார்க்க போகிறோம். என்னது, கேபிட்டல் இஸ் மேன்மேட் ஃபேக்டர். கேபிட்டல் என்ன, யாருடைய ஃபேக்டர், மேன்மேட் ஃபேக்டர். கேபிட்டல் இஸ் மொபைல் பிட்வீன் பிளேஸ் அண்ட் பர்சன்ஸ். கேபிட்டல் என்னாகும், மூவ் ஆகும், யாருக்கெல்லாம், பிளேஸும் பர்சனுக்கும் மூலதனம் மாறிக்கொண்டே இருக்கும். Capital is a passive factor of production. Capital is supply is elastic. Capital எப்படி இருக்கும், supply எலாஸ்டிக்காக இருக்கும். Capital demand is derived demand. Capital demand எப்படி இருக்கும், derived demand இருக்கும். Capital is a durable. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்கனைசேஷன். அப்போ என்னெல்லாம் பார்த்தோம், ஃபஸ்ட்டு லேண்டு, லேபர், கேபிட்டல். இப்போ பார்க்க போகிறது ஆர்கனைசேஷன். கேபிட்டலே டேஞ்சபிள் ஆர் இன்டேஞ்சபிள் இருக்குது, அண்ட் ஃபைனான்சியல் கேபிட்டல் இருக்குது. ஓகே. இப்போ பார்க்க போகிறது ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் தொழில் முனைவோர் சரியா, ஒரு என்டர்பிரனர். இப்போ பாரு, இந்த மேன் இஸ் பிகைண்ட் ஆர்கனைசிங் த பிஸ்னஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர்கனைசர் ஆர் என்டர்பிரனர். என்டர்பிரனர் யார், ஒரு தொழில் முனைவோர், ஒரு தொழிலை தொடங்குறாரு, ஒரு என்டர்பிரனர் சரியா. அண்ட் ஆர்கனைசர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு என்டர்பிரனர் தான் என்ன செய்வார், ஒரு ப்ரொடியூசரில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இருப்பார். ஹி ரெஃபரன்ஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் லேபர். எல்லாருமே ஒரு என்டர்பிரனர் ஆக முடியுமா, எல்லாருமே ஆகலாம் அப்படி தானே, நினச்சா ஆகலாம், முயற்சி பண்ணால் யாருமே எல்லாருமே ஒரு தொழில் முனைவராக, ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டாக ஆகலாம். ஜோசப் சும்பீட்டர் சைஸ் தட் என்டர்பிரனர் இன்னோவேட்ஸ். சும்பீட்டர் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக்ஸ் சொல்கிறாரு, இன்னோவேஷன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது, புதியனா கண்டுபிடிக்கணும். ஒரு தொழில் இருக்குது அப்படின்னா நிறைய தொழிற்சாலை வச்சுருப்பாங்க அப்படி தானே, ஒரு புதுசாக கண்டுபிடிச்சா அந்த தொழில் என்ன செய்யும், அந்த ப்ரொடக்ஷன், அந்த ப்ரொடியூஸ், அந்த பொருள் வந்து என்னதாகும், நிறைய சேல்ஸ் ஆகும். கோஆர்டினேட்ஸ் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், பிளான்ஸ் அண்ட் ரன்ஸ் ஏ பிஸ்னஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும், இன்னோவேட் பண்ணணும், மற்றவங்களோட தான் புதுமை பண்ணணும். he not only runs the business, அப்போ தான் அந்த பிஸ்னஸ் என்ன ஆகும், ரன் ஆகும். பட் ஃபியர்ஸ் த ரிஸ்க் ஆஃப் பிஸ்னஸ், ஹிஸ் ரிவார்ட் இஸ் ரெசிடுவல். இந்த ரெசிடுவல் இஸ் எதர் பாசிட்டிவ். நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு என்டர்பிரனருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் அவர் நல்லா இன்னோவேட் பண்ணலை, நல்லா அந்த ப்ரொடக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னா அவருக்கு என்ன கிடைக்கும், லாஸ் கிடைக்கும் சரியா. அப்போ என்னெல்லாம் பார்த்தோம், 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்: லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இப்போ பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அண்ட் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்னோவேஷன். சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர் இஸ் ஆல்வேஸ் அ இன்னோவேட்டர். ஒரு ஆள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு என்டர்பிரனர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இன்னோவேட்டராக இருக்கணும். அப்போ தான் நியூ மெத்தட்லாம் கண்டுபிடிச்சி நிறைய ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன் இருக்கணும். அண்ட் ஆர்கனைசர் replace a particular combination of the factors of production to start and run the business of production. கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்படி தானே, லேபருக்குள்ளே எல்லாத்துக்கும் எப்படி இருக்கணும், கோஆர்டினேஷன் இருந்தால் தான் அவங்க அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் டைரக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன். அந்த ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், சூப்பர்விஷன் நல்லா பண்ணணும். பொருள் ஒழுங்காக குவாலிட்டியாக இருக்கா அப்படிலாம் பார்க்கணும். அப்படி தானே. an organizer controls so that nothing prevents the organization from achieving its goal. He directs the factors to get better results and supervises for the efficient function of all. எல்லாத்தையுமே எஃபிஷியண்ட்டாக கையாளணும். நெக்ஸ்ட்டு intention. An organizer is the indicator of the business by considering of the situation and availability of resources. இருக்கிற ரிசோர்ஸை வச்சு ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த ரிசோர்ஸ் என்னது ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும். டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும். பிஸ்னஸ் ஆர் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.